உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றாக இருக்க வேண்டும். நம்ம இதுக்கு காணொலியில் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. சில பல காரணங்கள், அதிகமான அப்பாயின்மெண்ட்ஸ். முதல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை, கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பெரிய வீடியோஸில் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. குறிப்பிட்ட வீடியோஸுகளை போட்டிருந்தாலும் அதை பார்த்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ண ஜாதகர்கள் வெகு அதிகம். நிறைய பேர் நம்மளுக்கு வீடியோ போடுற டைமில் அளவுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ் அது போக நேரில் வந்து பார்க்குறீங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு நபர் வந்து திருப்பூர் இதுக்காகவே என்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே திருப்பூர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. திருச்சி இந்த மாதிரி நிறையா ஊர்கள்லேருந்தெல்லாம் வரீங்க. மதுரை, நல்லா சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஈரோடு, கோயம்புத்தூர், பக்கத்து ஊர்கள்லேருந்தெல்லாம் நிறைய வரீங்க. நல்ல சந்தோஷம். முதல்ல உங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதுக்காகவே நான் அந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, ஒரு கேப் இது எடுத்து ஒரு திருமண நாள் இப்போல்லாம் வந்து 2-3 நாள் திருமண விசேஷங்கள் அதிகமாக இருக்கிறனால எல்லா மக்கள்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நம்ம இந்த கேப்பில் நம்மளும் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு ஒரு இதில் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து இதில் நம்ம வந்த நபர்களெல்லாம் மெயினாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் எனக்கு இந்த தனம், அதாவது அவங்களுக்கு எல்லாமே வரவங்க எல்லாருமே வந்து வருமானத்தில் சிக்கல் இருக்குன்னே தான் எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ அந்த வருமானத்தில் வரக்கூடியவங்க அத்தனை பேர்த்துக்குமே முதல் கேள்வி, அதாவது கணிச்சிட்டு, சார் இந்த மாதிரி பணம் கஷ்டமாக இருக்குது, இது எப்போ எனக்கு இது நிவர்த்தி ஆகும், இந்த மாதிரி ஒருத்தர் கடன் கொடுத்தேன் அது எனக்கு திருப்பி வரல, பேமெண்ட் வரல, பிஸ்னஸ் பண்ணி கொடுத்த இடத்துல ஒன்றும் பேமெண்ட் வராமல் இருக்குது, கூலி வராமல் இருக்குது, நிலுவையாக இருக்குது, 2 வருஷம் 3 வருஷமாக நிலுவையாக இருக்குது, இதெல்லாம் எப்போ சார் கிளியராக? அதிகப்படியான மக்களுடைய கேள்வி இதுதான். ஒரு பாதி பேர் மட்டும்தான் திருமணமாகாத இளைஞர்கள் மத்தியில் திருமணம் பற்றிய கேள்வி. பாக்கி ஒரு 35 to 40 வயது கடந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் சம்மந்தமான கேள்விகள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த காணொலியில் நமக்கு அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அந்த தனம் வரும் வழிகளை நாம் எப்படி அந்த வழிகளை சரி செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது எப்படின்னா, எல்லா மனிதருக்கும் ஒரு அடைப்பு, அந்த இடத்துல ஒரு அடைப்பு ஏற்பட்டுருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம அந்த அடைப்பை எப்படி குத்தி விட்டு எடுக்கிறது, அந்த அடைப்பை க்ளீன் பண்ணுவது எப்படி, இது மாதிரி ஒரு சிம்பிளான ஜென்ரலான ஐடியாஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து கேட்டார். அவர் தான் அந்த மாதிரி கொரோனா டயத்தில் பணம் இதானது வரல, இந்த மாதிரி இயற்கை அதெல்லாம் நேச்சுரலான காரணத்தினால பிஸ்னஸ் கெட்டு போய் பணம் வராமல் இருப்பது, இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் நிறையா நம்ம காதில் கேட்டிருக்கிறோம். சார் இதுக்கெல்லாம் என்ன சார் வழி, இது எப்படி எல்லாத்துக்குமே இப்போ அந்த நேரத்தில் காலம் கெட்டுருச்சா, எப்படி எனக்கு மட்டும் நேரம் சரியில்லைன்னா பரவாயில்ல, இத்தனை பேர்த்துக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து இப்போ இந்த உலகமே ராகுவின் பிடியில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம அடிக்கடி முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம். என்னுடைய குருநாதர்களும் நான் ஒவ்வொரு தடவை சந்திக்கும் பொழுதும் எனக்கு கடைசியாக கிளம்பும் பொழுது ஆதரவு கொடுப்பாங்க. என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து ராகுவின் பிடியில் இருக்கிறது, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அட்வைஸே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய உலகம் இது. அப்போ எல்லாத்துக்குமே அது வந்து ராகு வந்து ஒரு பாம்பு கிரகம், கெட்ட கிரகமாக இருந்தாலும் விரிவுபடுத்தி கொண்டே போகிறது. எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவ் தான் கம்பல்சரி. இது யாருக்கும் பாசிட்டிவ் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் கிடையாதுன்னா, ஒரு நல்ல விஷயங்களில் நல்ல ஒரு குருமார்கள், நல்ல ஒரு நேர்வழியான விஷயங்களில் யாருக்குமே பாசிட்டிவ் கிடையாது. கெட்ட வழிகளில் வந்து பாசிட்டிவிட்டி நிறையா இருக்குது. நேர் வழியில் சம்பாதிக்கிறவங்க கம்மி, குறுக்கு வழிகளில் ஈஸியாக ஒரே நாளில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உலகம் இன்றைக்கி மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ நல்வழியில் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்குலாம் எப்படி சார் இதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இது நம்ம எப்படி சொல்லலாம், அந்த சரலக்கணங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக தன்னுடைய 11க்கு அதிபதி பாதகாதிபதியாக வருவாங்க. ஸோ அந்த சரலக்கணங்கள் என்று கூறப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 லக்கணக்காரங்க இவங்களுக்கு வந்து தன்னுடைய 11ஆம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் வராங்க. அப்போனா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து சுறுசுறுப்பை இழக்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் இவங்க சுறுசுறுப்பை இழந்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு வருமானத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தை, தனம் புழங்கக்கூடிய நேரத்தில் வர அந்த மைனஸுகளெல்லாம் சந்திக்க வேண்டியதாக ஒரு கட்டுப்பாடு வந்துடும். இது எப்படி சார், ஏன் இந்த 4 லக்கணத்துக்கு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா, இவங்களுக்கு லாபாதிபதியே வந்து பாதகாதிபதியாக வரனால
ஏன்னா இவங்களுக்கு நம்ம இதை சொல்லியிருக்கோம். ப்ளஸ் அதேமாதிரி இப்போ பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒன்றும் இல்லை சார். யாராருக்கெல்லாம் சிம்பிளான ஒரே பரிகாரம், இது எல்லாத்துக்குமே காமனான பரிகாரம். என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு இல்லாமல் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா ராசி எல்லா மனிதர்களுக்குமே ஒரு, அதாவது இப்போ நான் சொல்ல போகக்கூடியது என்னுடைய பழைய பணம் வரல அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம். புதிய பணத்தை உருவாக்குவதற்கு அது வேறு ஒரு, அது வந்து நீங்கள் இன்னையிலேருந்து இன்னைக்கு உழைக்கிறது, இது அதுக்கு மேலே எப்படி வழிபாடுகள் எப்படி செய்யலாங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த பழைய பணத்தை நாம் வசூல் செய்ய வேண்டும். கடனாக கொடுத்தது வரல, பேமெண்ட் ஒன்று எனக்கு பிஸ்னஸ் பண்ண பேமெண்ட்டும் இல்லை, நான் ஒர்க் பண்ணி முடித்தோன்னா எனக்கு பழைய கம்பெனிலேருந்து இன்னும் சம்பளம் கொடுக்கல, இது எல்லாத்துக்குமே சார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சூட்சமமான வழிபாடுகள் இருக்குது. இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, எந்த கோவிலில் கால பைரவருக்குன்னு ஒரு தனி சன்னதி, ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் இப்படி இந்த செவத்தோடு ஒட்டி வச்சுருவாங்க, கால பைரவரை சுற்ற முடியாது. எந்த கோவிலில் கால பைரவருக்கு தனி சன்னதியுடன் அதை சுற்றி வரக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கக்கூடிய மாதிரி எந்த கோவிலில் இருக்குதோ, நேராக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருங்க. எல்லா மனிதர்களும் என்னோட பழைய பேமெண்ட் வரணும், பழைய பிரச்சனைகள் தீரணும், இது எதுனாலும் பழைய பிரச்சனைகள், அதாவது காலம் கடந்த சமாச்சாரங்களிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கால பைரவர் மட்டும்தான் ஒரே தீர்வு. அங்கே போய் நம்ம என்ன சார் பண்ணுறோம், நீங்கள் அந்த கோயிலில் வந்து மூலவர் யாராக வேணால் இருக்கலாம், அந்த ஒரு சிவன் கோயிலாக இருக்கும், அம்மன் கோவிலாக இருக்கும், என்ன கோயிலாக வேணாலும் இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த கால பைரவரை தான் நம்ம கடைசியாக கும்பிடுவோம். எல்லா நவகிரகம் எல்லாம் வழிவிட்டு முடிச்சுட்டு கடைசியாக கால பைரவரை வந்து வழங்கும் பொழுது, அந்த கால பைரவரிடம் நீங்கள் நின்று என்ன கும்பிடணும் அப்படின்னா, கையெடுத்து கால பைரவரே அப்படின்னு நீங்கள் அவரை ஃபஸ்ட்டு கூப்பிடணும் மனசுக்குள்ளே. நீங்கள் ஓப்பனாக பேச மாட்டேன், மனசுக்குள்ளே கால பைரவரே ஐயா சாமி அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு, அப்புறம் நீங்கள் உங்களுடைய இந்த வேண்டுதல்களை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, தாமதமாகி இந்த காலம் அந்த காலத்தில் நான் பண்ணது இன்னும் அதுக்கான பிரச்சனைகள் எனக்கு முடியல, அது பணமாகட்டும் சொத்தாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் மனசில் சொல்லி வேண்டி அந்த கால பைரவரை ஒரு 16 சுற்று, 16 சுற்றுங்கிறது 20 சுற்று கூட சுற்றுங்க. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, 16 சுற்று சுற்றுனா போதுண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20 சுற்று கூட சுற்றுங்க. அந்த 20 சுற்று நீங்கள் அந்த 16 to 20 சுற்றுகள் நீங்கள் அந்த பைரவரை சுற்றும் பொழுது எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வர 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 உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் நினைத்து பைரவரை அழைத்து, எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவரை அதை கேட்டுகிட்டே நீங்கள் அந்த 16 சுற்றமும் சுற்றணும். எப்படி சார் நான் 16 சுற்று கவுண்டரில் வச்சுட்டு இதை நான் கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படின்னா, இந்த விரல் ரேகைகளில் நீங்கள் இதில் கணக்கு போடுவாங்க. இப்படி பெரியவங்களாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, 1 2 3, ஒரு விரலுக்கு 3 இந்த மாதிரி கணக்கு போடுவாங்க. ஒவ்வொரு சுற்று வரையிலையும் இதை வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு வந்து 16 சுற்று, 16 to 20 சுற்று மேக்சிமம் இது நீங்கள் சுற்றிக்கிட்டு வரும் பொழுது, அதை நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை மனசில் தெளிவாக நினைக்கணும். நினச்சி பைரவரை எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் மனசார நினைத்து அதை சுற்றி வந்தீங்க அப்படின்னா, இது ஒரு தொடர்ந்து 2 வாரங்கள் பண்ணுங்கள். நீங்கன்னா சூரியன் அஸ்தமனமான பிறகு நீங்கள் அந்த பைரவரை வழிபடுவது நல்லது. சூரியன் உதய நேரத்தில் இருக்கும் பொழுது, சூரியனின் வெளிச்சம் இந்த பூமியிலே படும் பொழுது அவரை நீங்கள் வழிபட வேண்டாம். சூரியன் மறைந்த பின் ஒன்றா ஒரு 6 மணிக்கு மேலே போங்க, இல்லைன்னா காலையில் 5 மணி to 6 மணிக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் அவரை போய் வழிபட்டு அந்த சுற்றும் பொழுது நீங்கள் மனசார நினச்சி அதை சுற்றணும். இப்போ சுற்றும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதங்களில் நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் பார்க்குறக்கான ஒரு ரிலீஃபை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தனம், அதாவது இந்த வீடியோ நம்ம எதுக்கு போட்டுருக்கோன்னா, நம்ம வந்த நண்பர்கள் எல்லாமே எனக்கு பழைய பேமெண்ட் வரல, பழைய பணம், பழைய அதாவது கடந்த காலத்தினுடைய ஒரு தாற்பயங்களை தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட நஷ்டங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ கால பைரவர் நேரத்தை குறிக்கக்கூடியவர். அப்போ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம சயின்டிஃபிக்காக அவர் எடுக்கிறோம். கால பைரவர் அவர் வந்து இறந்த காலத்துக்கும் அவர் தான் அதிபதி, நிகழ்காலத்துக்கும் அவர் தான் அதிபதி, ஃப்யூச்சருக்கும் அடுத்த காலத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அப்படிங்கிற நீங்கள் அவரை நினச்சி அந்த பிரச்சனைகளை நினச்சி இதை சரி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் நினச்சி அந்த பைரவரை வேண்டும் பொழுது உங்களுக்கெல்லாம் 100% வெற்றி வரும் என்பதில்
பழைய பிரச்சனைகள் தீரும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2 வாரம் கழித்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு 48 நாள் நீங்கள் இதில் இதை செய்ய உங்களுடைய பழைய கடந்த கால பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேறு ஏதேனும் இந்த சந்தேகம், இந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னோம், இந்த லக்கணக்காரங்கள்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க, மந்தமாக இருந்தீங்கன்னா மாறி வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இந்த சந்தேகம் உங்களுக்கு தனிப்பட்ட சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய பர்சனலான ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு டேட் அண்ட் டைம் தரேன், நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான தனிப்பட்ட சூட்சும வழிபாடுகளை நாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். வேறு எதுவும் சந்தேகம் இருக்கிறவங்க அந்த கமெண்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு தெரிவிங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிவிங்க. யார் பிரச்சனைகள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.